கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை இன்று தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா அம்மையல்லோ பற்றி கொண்டோம் உலகத்தில் வெற்றி பெற்று துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவேன் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவேன் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றம் என்றாம் மாறிடாத நிம்மதியேன் கண்மலையே நேற்றம் என்றாம் மாறிடாத நிம்மதியேன் கண்மலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை பாதிப்பில்லை. அங்கோரலோ கேக்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் துள்ளுதையா. அங்கோரலோ கேக்குதையா உள்ளம் எல்லாம் அன்பால் துள்ளுதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நாள்மை பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நாள்மை பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பெண் தொடர்ந்து உம் தோளிலே நான் இருப்பேன். அம்மை தானே பெண் தொடர்ந்து உம் தோளிலே நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கம் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே பிரகாசிக்கம் பேரொளியே விடிவெள்ளி நட்சத்திரமே. அம்வாசனாம் ஏந்தி கொண்டு உலகங்கம் சுடர் விடுவேன். அம்வாசனாம் ஏந்தி கொண்டு உலகங்கம் சுடர் விடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். செய்திக்குள்ள போகிறோம். இன்னைக்கு பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம் கடைசி வசனத்துக்குள்ள வருகிறோம். 21வது வசனம். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தம்முக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்கார். இதுக்கு ஒரு பவர் தேவை. அந்த பவரை தான் நான் பார்க்கிறோம். அந்த பவர் என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்திற்கு ஒரு பேர் என்ன? அற்பமான சரீரம். ஆனா இந்த சரீரத்தை எப்படி மாற்றப் போகிறார்னா, தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் படுத்துவார். எதிர்காலத்தில் செய்ய போகிறார். எதற்காக இதை செய்கிறார்? குறிப்பு நம்பர் 1, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்கு தத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனத்துல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை யார நம்மை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாமிச சரீரத்தோடு அங்க போக முடியாது. அதற்காக அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றி நம்மளை பிதாவின் வீட்டுல இருக்க போறோம். அதத்தான் நான் வந்து
போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சரீரத்தோடு போனாலும் மகிமையின் சரீரத்தோடு போனான். நமக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்து நம்மள அங்க கொண்டு போகிறார். இதற்கு தேவை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாசிப்போமா? வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். இந்த பூமியில் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையா இருக்க போகிறது. உலக மக்கள் மாதிரி இருக்க முடியாது. அதுக்கு தேவை என்ன? வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லை. வரம் குறைவில்லை. வரங்கள் எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு எதிர் நீச்சல் போட்டு போவதற்கு ஒரு நதி இருக்கு. அதுல ஒரு செத்த மீன் அப்படியே அந்த இதுல போய்கிட்டே இருக்கும். அதுக்கு உயிரே இருக்காது. ஆனா உயிருள்ள நீர்னா அப்படி எதிர்த்து ஸ்விங் பண்ணி போகும். அப்ப ஆண்டவருக்கு வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்களை கொடுக்கறது எதற்காகனா, இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம ஒரு சில தாளந்துகளோட அந்த பரலோகத்துக்கு போகணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மள நல்லது, உண்மை முத்தவான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், உன்னை ஆணையத்திலே அதிகாரியை வைப்பன்னு சொல்லி உங்களை மகிமையின் சரீரத்தோடு அந்த பரலோகத்துக்கு கொண்டு வர. மகிமையின் சரீரங்கிறது முக்கியமானது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே நீங்கள் யாதொரு வரங்களிலும் குறைவில்லாதீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோம். எதற்காக காத்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் வருவார். இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரமாக மறுரூபமாக்கி கொண்டு போய் நிறுத்துவார். நிறுத்தும் பொழுது ஆண்டவர்கிட்ட கணக்கு. அப்ப நான் இத்தனை வரங்களை கொடுத்தேனே, நீ அதை எப்படி நீ எனக்காக உபயோகித்தாய் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, இது தேவன் இல்லாம முடியாது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 3:12. இந்த பூமியில வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஊழியங்களை கொடுக்கிறார். வாசிப்போமா? 3:12. ஒருவன் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற மரம், புல், வைக்கோல் ஆகிய 2 கூட்டத்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்று அழிவு இல்லாதது. பாருங்க, வெளியேறப்பட்ட கல் அக்னி வந்தா அப்படி ஜொலிக்கும், ஆனா அழிஞ்சு போகாது. 2வது பொன், வெள்ளி, இது அக்னி வழியாக போகும்போது அழியாது. ஆனா அடுத்த 3 பாருங்க, மரம், புல், வைக்கோல் ஆகியவைகள் கட்டினால் அக்னி சோதிக்கும். அக்னியை குறித்து நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்கால கலிபோர்னியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கலிபோர்னியால தான் ஹாலிவுட் அப்படின்னு ஒரு சினிமா ஸ்டுடியோஸ் இருக்கும். லாஸ் ஏஞ்சலிஸ் டாக்டர் அம்மா பயங்கர விளக்கமான சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அங்கிருந்து கரெக்ட் பண்றாங்க. அதுல வந்து சினிமாக்காரர்களுடைய பாரடைஸ். அங்க அவங்களுடைய வீடு 15 கோடி டாலர். அதெல்லாம் அந்த சீஷோர் கடல் கரையை பார்த்துருக்கும். அது எல்லாத்துலயும் என்னன்னா, டாக்டர்மா தான் எனக்கு சொன்னாங்க, எனக்கு அப்படி அது ஏன் தீப்பற்றி எரியுதுன்னா, அது ஃபுல்லா கார்ட்போர்ட்ல செஞ்சிருக்காங்க. நம்ம மாதிரி கல்லு கிடையாது. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா, மரம், புல், வைக்கோல் வச்சுதான் அந்த வீடுகளை கட்டுறாங்க. நம்ம இது கல்லு அப்படிதானங்க. அப்ப ஒரு காட்டு தீ அங்க வந்துச்சு. 3-4 இடங்களை அட் அ டைம் தீ எரிய ஆரம்பிச்சு. எரிஞ்சு இவங்கள வீடெல்லாம் அப்படி பஷ்பமா போயிடுச்சு. இந்த சோகால் கோடீஸ்வர சினிமா நடிகைகள் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அக்னியுடைய பவரை நம்ம பார்க்கிறோம். தாண்ட ஒரு சாம்பிளா காட்டுறாரு. ஆனா இங்க பாருங்க 13 வசனம். அதனுடைய வெளிப்பாடாகும். 4 அதை விளங்க பண்ணும். ஏனென்றால் அது அக்னினாலே வெளிப்படுத்தீங்களா? அக்னி இன்னைக்கு ஒரு அக்னி வருது, அழிச்சிருச்சு. ஆனா அக்னி கூட நம்ம கடந்து போவோம். ஆண்டவனுடைய ஊழியத்துக்குரிய ரிவார்டு கொடுப்பார். பாத்தீங்கன்னா, அதன் மேல் ஒரு கட்டினவன் நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். கூலின்னா என்னதுங்க? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்தார் சொல்றீங்க. செய்யாதவங்களுக்கு எல்லாம் கூலி கிடையாது. அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். தேவன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இவனுடைய ஒத்துழைப்பு இல்லாம தேவ ஆவியாரால் இது செய்ய முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். திசை காட்டும் கருவி அப்படின்னு ஒன்று இருக்கு, காம்பஸ். அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு மனிதன் அதை கண்டுபிடிச்சார். அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடல்ல போயிட்டு இருக்கீங்க, கப்பல்ல
நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எதுங்கிறது அது காட்டும், அந்த கேம்பஸ் காட்டும். அந்த முள் காந்த திசையை நோக்கி அது நிற்கும். ஓ, இதுதான் நார்த்தா, நம்ம நார்த் டைரக்ஷன் தான் போகணுன்ட்டு அந்த முள் எந்த பக்கம் இருக்கோ அப்படியே போய்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஒரு வழியில் போய் சேர்த்துருவாங்க. இதை குறித்து ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த கேம்பஸை குறித்து ஒரு ஊழியக்காரர் பயங்கர விசுவாசத்துல அவர் அடிக்க ஆள் கிடையாது. இப்ப நம்ம ஃபாதர் பெர்க்வான்ஸ் மாதிரி அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களால் நடந்தது. அப்படி ஒரு அற்புதத்தோடு வாழ்ந்தவரை குறித்து இவர் இங்கிலாந்துல இருக்காரு, அமெரிக்காவில் அவரை குறித்து நியூஸ் கேள்விப்பட்டு, ஐயா உங்களுக்கு அந்த காலத்தில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் நம்ம காஸ்ட்லி, ஷிப்பில் அவருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. ஒரு ஷிப்பில் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலேயே சி சிக்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ பஸ்ஸில் வேன்ல நம்ம இந்த ப்ரேயர் மீட்டிங் போகும்போது எத்தனை பிள்ளைகள் வாந்தி எடுத்தாங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல வரப்பேன், வாந்தி எடுத்துருவாங்க. அதுபோல இவரும் அந்த சி சிக்னஸ் அவருக்கு வந்துருச்சு. அந்த ஷிப் அப்படி இப்படி ஆடும் பார்த்தீங்களா, உடனே வாந்தி எடுத்துருவார். இவரு பயங்கர விசுவாசத்தின் தகப்பன். அங்க டாக்டர், ஷிப் டாக்டர் வந்து இவர்கிட்ட பார்த்துட்டு சொல்றாரு, ஐயா உங்க உடம்புக்கு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துக்கணும், நம்ம கூப்பிட்டு சொல்லி உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு கொடுக்க சொல்றேன், அது உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் வருது, குடிக்கிறாரு, நல்லா ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. திடீர்னு அந்த ஸ்டோர் கீப்பர் வந்து இவர்கிட்ட அப்படியே தலையை சொல்லி கேட்கிறாரு, என்னங்க ஐயா என்ன நடக்குது? ஐயா உங்களுக்காக வச்சிருந்த ஆரஞ்சு ஜூஸ் பழங்களெல்லாம் காலியாக போச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி கொடுத்து ஸ்டாக் எல்லாம் முடிச்சு போச்சு. உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. அவர் சொல்றாரு, ஏசப்பா கொடுப்பாடுறா, ஐயா கவலைப்படுறான். ஐயா நீங்க எங்க இருக்கோன்னு தெரியுதா? கடல்ல இருக்கிறோம் என்ன அப்படிங்கிறாரு. இங்க மார்க்கெட்லாம் கிடையாது, கார்ல போகும்போது ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கடை இருக்கும், நம்ம வாங்கிக்கலான்ட்டு. இங்க பாரு, நான் யார் தெரியுமா? விசுவாசத்தினுடைய தகப்பன். பெற்றுக்கின்ற ஆசீர்வாதத்தை நீ கொஞ்ச நேரத்துல பார்க்க போற. நாளைக்கே ஒரு 20 மூடை ஆரஞ்சு பழம் உங்க கப்பல் பாருடாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவன் லூசுடா அப்படின்ட்டு அவன் போயிட்டான். நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம்பஸ் ஒரு கப்பல், அது எங்க நோக்கி வந்துருக்குன்னா இங்கிலாந்து நோக்கி வந்துட்டு இருக்கு. அது ஒரு சரக்கு கப்பல். அந்த கப்பல் இவங்களை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி, என்னையா எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு. ஐயா திடீர்னு எங்க காம்பஸ் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, எந்த டைரக்ஷன்ல போகணும்னு எங்களுக்கு தெரியல, உங்கள்கிட்ட ஸ்பேர் ஆயிருக்கா அப்படின்னு. நாங்க 4 வச்சிருக்கோம் ஐயா, 1 தரேன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, கேம்பஸை கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா எங்கள்கிட்ட இருந்து ஒரு 20 மூடை அங்க ஃபுல்லா எங்க ஷிப் முழுதும் ஆரஞ்சா இருக்குது, உங்களுக்கு ஒரு 20 மூடை ஃப்ரீயா தர எடுத்துக்கோங்கன்ட்டு 20 மூடை தூக்கி விட்டாங்க. நியூஸ் கேள்விப்பட்டு அந்த ஸ்டோர் கீப்பர் ஓடி வர்றாரு. ஐயா நீங்க சொல்ற விசுவாசம் நடந்துச்சு ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே 20 மூடை வந்து இறங்கிச்சு. இது எப்படிங்க தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும்டா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அவருக்கு என்ன, எனக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் பாதை. அதனாலதான் பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். சரி, நம்ம அந்த செய்தியுடைய கீ வசனத்தை வாசிச்சுட்டு அடுத்து போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை அன்னைக்கு தியானிச்சுட்டு. பவுலுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையின் செய்யும்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்க. அப்ப மறுரூபமாக எதுக்காக ஆக்குறாருன்னா, ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறார். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதால் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த இடத்துல நாம் போகும்பொழுது இந்த பூமியில நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம். நல்லா கேட்டுக்கணும், உண்மையாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஊழியத்துல நம்ம எப்படி கட்டுறோம் ஆண்டவர் கவனமா பார்க்கிறார். ஒரு எச்சரிப்பின் வாசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 யோவான்ல ஒரு அதிகாரம் தான் இருக்கு, அதனால எந்த அதிகாரம் கேட்காதீங்க. 2 யோவான் 8வது வசனம், பக்கம் 330. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி ஏற்றுங்க. செய்கையின் பலன் அப்படின்னா என்னன்னா,
இந்த பூமியில நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்யறீங்களோ அது அப்படியே பரலோகத்துக்கு போகணும். அந்த போயிட்டு திரும்ப வரும்போது அவர் அதனுடைய பிரதிபலனை கொடுப்பார். பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒரு குட்டி கதை சொல்றேன், அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சூப்பர்வைசர், வயசாயிருச்சு அவருக்கு. அந்த கம்பெனிக்காக உழைத்து 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 ஓடா தேஞ்சிட்டார். ஓனர் சொல்லிட்டாரு, எப்ப அவனை நான் சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆக்கிடுவேன், ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவேன், ஒரு பென்ஷன் கொடுப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, ஐயா ஒரு லொக்கேஷன் காமிச்சு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வந்துருச்சு. நீ விளையாடுறியா நீ, எனக்கு நான் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு வீடு கட்டவா சொல்றாட்டு கோவம் வந்து கிருங்கிறதுக்குள்ள கோவத்தினால அவர் ஒழுங்கா எதுவுமே கட்டல, ஃபவுண்டேஷன் சரியா போடல. இவர் சொல்லியிருக்காரு, ஓனர் சொல்லியிருக்காரு, இங்க பாரு பில்ல நான் அப்படியே கொடுத்துருவேன், ஆனா நீ பெஸ்டா கட்டன்னு பார்த்துக்கோ, அரைகுறையா கட்டிடாத அப்படின்னு சொல்லி கோவத்துல எல்லாம் அரைகுறையா கட்டிட்டாரு. கட்டி முடிச்சுட்டு, ஐயா என்னை நீங்க இதோட விட்டுருவீங்கள, விட மாட்டேன்ல அந்த சாய் ஆட்ட கொடுத்துட்டாரு. இந்த வீடு உனக்காக ஐயா, நீ எவ்வளவோ எனக்காக நன்மை செய்திருக்கிற. அப்பதான் அந்த தலை சுத்திடுச்சு. நீ முதவே சொல்லியிருந்தா நான் ஏ கிளாஸா கட்டிருப்பேன். அதாங்க இந்த பூமியில நீங்க வாழ்ற வாழ்க்கையில இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் செய்களுடைய பலன் ரிவார்டை இழந்து போகாமல் பூர்ண பலன். அப்ப ஆண்டவர் சரீரத்தை மாற்ற போகிறார். எப்படி மாற்ற போகிறார் அப்படின்னா, மகிமையின் சரீரத்தை கொடுக்க போகிறார். அந்த சரீரத்துல நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையில ஒண்ணு கூட நம்ம செய்த இழந்தக்கூடாது. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய வல்லமை. அந்த வல்லமையை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 6வது அதிகாரம் 39-40. இந்த சரீரம் அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக அவர் மாற்றப் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்க போறோம். யோவான் 6வது அதிகாரம் 39. அவர் பிதாவாகிய தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அன்பிடு. கடைசி நாளில் அவர்கள் எழுப்பு. நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அற்பமான சரீரம் இது என்ன சொல்றாங்க, பெட்டியில தூக்கி வச்சிருவாங்க. பெட்டி வச்சு ஆணியெல்லாம் அடிச்சு உள்ள தூக்கி வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு நான் தான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வயிற்றுக்குள்ள குடல்ல சில கிருமிகள் இருக்கும், பாக்டீரியா அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீரத்தை அது திங்க ஆரம்பிக்கும். அது யாரு சரீரம்னா அதனுடைய வேலை தான், தின்னு 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 அப்புறம் ஒரு ஸ்டேஜ் அதுவும் செத்து போயிடும், சதையெல்லாம் செத்து போயிடும். அப்புறம் இந்த எலும்பு சதை எல்லாம் மக்கிடும், மக்கி காஞ்சி போயிடும், ட்ரை ஆயிடும், பார்க்கவே பரிதாபமா இருக்கும். ஆனால் எல்லாம் மக்கி போயிடும். ஒரு நாள் அவருடைய சத்தம் வரும், எக்கால சத்தம் தொனிக்கும், அந்த சத்தம் வரும்போது இந்த சரீரத்தை அந்த தம்முடைய சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவார். மறுரூபமாக்கி என்ன சொல்றார், நான் அவர்களை கடைசி நாளில் எழுப்புவதே என்னை அனுப்பியவருடைய சித்தம். எழுப்புறார், தட்டி எழுப்புன மாதிரி சத்தம் நம்மளே எழுப்பிடும். எழுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, சரி, இதுல ஒரு கிரேக்க வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா 20, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலிருந்து அங்கிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு மொட்டையா தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குது. வெயிட்டிங் ஈகர்லி. ஈகர்லி நான் இருக்கேன். உங்க வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்க, நீங்க ரொம்ப நாளாக அவர்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க. அப்ப வாட்ச பார்ப்பீங்க, பாதையை பார்ப்பீங்க, வாட்ச பார்ப்பீங்க, வாசலை பார்ப்பீங்க, முள்ளு மட்டும் நகராது. ஏன் நகரம்? ஈகர்லி வெயிட்டிங். ஆனா மற்ற நாள் அப்படி பறக்குது. எனக்கெல்லாம் நாட்கள் பறக்குது. இப்பதான் ஒரு வருஷம் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துருச்சு. பறக்குது. ஈகர்லி வெயிட்டிங் அப்படிங்கிறதுக்கு நீளமான ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு, புரிந்து கொள்வோம். APEK, APEC, APEK, DECHOMAI, அப்படிகோமே, அப்படோகேமே. இதான் திரும்ப சொல்றேன், APEK முடியுது.
DECHOMAI. இந்த வார்த்தை பைபிள் எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 2ஆம் வருகைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. 2ஆம் வருகைக்கு ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அப்பதான் இந்த வசனத்துடைய ஆழம். ஈகர்லி வெயிட்டிங்னா என்ன நமக்கு தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக்கொள்ளுது. மிகுந்த ஆவலோடு. புத்திரர் சிருஷ்டிகள் நம்ம புத்திரர்கள் தான். நம்ம வெளிப்படணுங்கிறதுக்காண்டி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வசனத்துக்குள்ள ஆழங்களுக்கு இப்ப நம்ம போக முடியாது. 23வது வசனம். அது மட்டும் இல்லாமல் ஆவியின் முதற் பயலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சரீர மீட்பு. சரீர மீட்பத்தான் இந்த அற்பமான சரீரம் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. நம்ம மக்கள் மேக்கப் போட்டு வயசை கூட்டுவாங்க, குறைப்பாங்க. அது திறமை. ஆனா அது கொஞ்சம் வெளிப்பற்றும். ஆனா 23வது வசனத்துல பார்க்கிறோம், நமக்குள்ளே தவிக்கிறோம். 23வது வசனம். இதுதான் ஈகர்லி வெயிட்டிங். எல்லாற்றையும் விட ஒரு கீ வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போயிருக்கேன். எடுத்துக்கலாமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்துல ஈகர்லி வெயிட்டிங், 2வது வருகை. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் வெளிப்படும். பாவம் இல்லாமல் தரிசனம். தமக்காக காத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப இந்த காத்துக்கிறது என்னென்ன புரியும். சென்னைக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்க பஸ்ல. சரியா? பஸ் வர்றதுக்கு உங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த 4-5 ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் சொல்றான், அண்ணே பஸ் வர்றதுக்கு டைம் ஆகுனே, அந்த பக்கத்துல டீ கடையில் போய் ஒரு டீ நான் வாங்கி தரேன், குடிச்சுட்டு உங்களுக்கு போவோம். நீங்க பாக்குறீங்க, எப்பா டைம் ஆயிடுச்சேப்பா, பஸ் வந்துருமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வாங்கண்ணே பஸ் வருமா வரும்னா சொல்றாரு. அந்த இப்பெல்லாம் டீ கப்பெல்லாம் இம்முட்டு கோண்டு கப்பில் கொடுக்காங்க, 2 மடக்கில் உள்ள குடிச்சிடலாம். ஆனா நீங்க போய் குடிக்க மாட்டீங்க. இந்த டீ கப்புக்காக நீங்க போனா பஸ் போயிடும். இப்ப காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எதுவுமே முக்கியமா இருக்கிறது. அதான் அந்த காத்து கொண்டிருக்கிறவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப இந்த வசனத்துடைய இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்க போயிடும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் த பாடி. வசனத்தை திரும்ப வாசிப்போம். தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். ஒரு உதாரணம் சொல்றேன், அப்ப இது உங்களுக்கு ஒரு மறுரூபம் நினைச்சு. ஒரு வண்ணாத்து பூச்சி. அந்த வண்ணாத்து பூச்சியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா லாவா, ஒரு புழு. அந்த புழுக்கும் இந்த வண்ணாத்து பூச்சிக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படித்தான் இருக்கும். பார்க்க அசிங்கமா இருக்கும், அருவருப்பா இருக்கும் அந்த பூச்சி பார்த்தா, அந்த புழுவை பார்த்தா லார்வா. ஆனா அதுல இருந்து கூட்டு புழு அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அந்த கூட்டு புழுனா அந்த லார்வா சுத்தி தன்னை செஞ்சுக்கும். ஒரு வகையான திரவத்தினாலே சுத்தி வச்சுக்கிட்டு இருக்கும். சுத்தி வச்சு கம்ப்ளீட்டா அது மூடி போயிடும். லார்வாவது பார்க்கலாம், ஆனா அந்த கூட்டு புழுவை பார்க்க முடியாது. ஆனா ஒரு நாள் வரவும் அது அப்படியே தன்னை ஓட்டை போட்டுக்கிட்டு அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்து வெளியே வரும். அழகு நாளுக்கு அப்படி இருக்கும். இதான் டிரான்ஸ்பர்மேஷன். நம்மளுடைய வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை அந்த புழு மாதிரி. யாருக்கு நம்மளை பிடிக்காது? என்ன யாருக்கும் பிடிக்காது? சுவிசேஷம் சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு நமக்கு விரோதியா மாறிடும். தருணம்லாம் நடத்த வந்துருவாங்க. ஆனா இந்த கூட்டுப்புழுவினர் நம்மளுடைய கல்லறை வாழ்க்கை. நம்மளை கல்லறையில் தூக்கி உள்ள வச்சுறாங்க. ஆனா ஒரு நாள் வரும். எஸ், கரெக்டா போட்டிருக்கோம். ஒரு நாள் வரும், நம்ம அந்த கூட்டுப்புழை எப்படி பறந்து வெளியே வருதோ அதுபோல நம்ம கல்லறை திறக்கும் பொழுது நம்ம புதிய ஒரு சரீரத்தோடு நம்ம வெளியில வரப்போகும். இதற்கு ஒரு பெரிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். இதுதான் கீ வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி விவிதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவர் எப்படி இருப்பாரோ அதுபோல் நம்மளே மாற்ற போகிறோம்.
இதாங்க மறு ரூபம். இது வல்லமை. இந்த வல்லமை யார்கிட்ட இருக்கு? அவற்றை இருக்கு. இது எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வாசிப்போம். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியாகத்தான் மறுரூபம் ஆக்கப்படும். பழைய சிருஷ்டியாக மறுரூபம் ஆக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? புதிய சிருஷ்டியாக மாறணும். இந்த புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு இந்த சரீரத்திற்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7வது அதிகாரம் 24 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து. அப்ப இந்த சரீரத்துக்கு வேதம் இன்னொரு பேர் கொடுக்குது. அற்பமான சரீரம் சொல்லி பிலிப்பில் வாசிச்சோம், மரண சரீரம். இந்த சரீரத்துக்கு மரணம் எப்ப வரும்? எப்பனாலும் வரும். எப்ப வரும்? எப்பனாலும். அப்ப நீங்க பேச முடியாது, கையை தூக்க முடியாது, உங்களை பொட்டியில தூக்கி வச்சிருவாங்க. இப்ப எல்லாம் ஐஸ் பாக்ஸ்ல தூக்கி வச்சிருக்காங்க. அப்ப வாடெல்லாம் வெளியவே வராது. முன்னாடி இந்த ஐஸ் பாக்ஸ் இப்ப வந்துச்சு. அப்ப நிறைய யுக்குளின் எல்லாம் அந்த சென்ட்டு கிட்ட எல்லாம் மேல போட்டு வாடை வராம பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, அப்படி ஐஸ் ஆயிடுது. அப்ப இந்த மரண சரீரம் ஒரு நாள் இதுக்கு மரணம் நடக்கணும். இந்த பவுல் இந்த மரணத்தை குறித்து இன்னும் ரொம்ப அழகா எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உங்களுக்கு எப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனா மாறிறாரோ அப்ப சாவு ஆதாயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக மனுஷன் போயிட்டோம்னா சிரிப்பான், ஏன்னா செத்து போயிடுச்சு. ஆனா நமக்கு கல்லறைக்கு அப்புறம் தான் மறுரூபமாகிற அனுபவம் கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதம் நல்லா கேட்டுக்கோங்க. பிதாவினுடைய வாசஸ்தலம், கிரீடங்கள், என்னென்னலாம் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறாரோ அத்தனை எப்ப கிடைக்கும்? மரணத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதனாலதான் மரணம் நம்மள. இதற்கு நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 தரிசித்து பார்த்து தான் நம்ம நடக்கணும். ஒரு சொத்து வாங்க போறாங்க, வாங்க போறதுக்கு முன்னாடி என்னென்னமோ ப்ரொசீஜர் பார்ப்பாங்க. கடைசியில் லிங்க்ஸ் போட்டு அளந்து பார்ப்பாங்க, மால் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பார்த்து வாங்குறது. ஆனா இதெல்லாம் தரிசித்து விசுவாசித்து நடக்கும். விசுவாசித்து நடக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? 10. ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்படும். மறிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுறோம், மறுரூபமாக்கப்படுறோம், ரிவார்டு வாங்க வந்துடும். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? ரிவார்டு வாங்குறதுக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பாகி நின்று அவர் நமக்கு அதை கொடுப்பார். சரி, 7வது 2 கொரிந்தியர் 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையிலே. இப்ப நம்ம குடியிருக்கிறோம், பெர்மனன்ட் கிடையாது. இந்த வீடு என்னுடைய சொந்த வீடு நான் சொல்லவே மாட்டேன். 2 கஸ்தூரிபாய் ரோடு எங்க அப்பா கட்டினார். கொஞ்ச நாளைக்கு ஒரு காஸ்ட்லி வீடு, ரொம்ப அழகான வீடு. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ வாடகைலாம் எனக்கு கொடுக்காண்டாப்பா, நீ ஃப்ரீயா இருந்துக்கோ, ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் அங்க இருக்கணும், அப்படி நீங்க கேட்ட வந்துடணும். இந்த தேகத்திலே குடியிருக்கையிலே கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருந்து அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா. நாம் தைரியமா இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்திலே கொடுக்கும் அதிகமாக விரும்பும். இந்த வாஞ்சை இருந்தா தான் ஒரு ஓட்டத்தை முடியும். இப்ப குடி போறதுக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த சரீரத்தை மறுரூபமாக்க போகிறார். இந்த பரதேஸ் பரலோகத்துல ஒரு கூட்டத்தார் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு பார்க்க போறோம். பரலோகம் ஒரு கூட்டத்தார் காத்து கொண்டிருக்காங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 23 பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதல் பேராவுடைய சர்வ சமய சபையத்திலும் தேவனுக்கு பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களே ஆவி. பூர்ணராக்கப்பட்ட. இப்ப நம்ம பூர்ணர் கிடையாது, நம்ம ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம். நமக்கு நிறைய குறைகள் இருக்கு. இந்த குறைகள் எல்லாம் மாற்றி 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 பூர்ணராக்கி பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி இடத்துக்கு. ஆவின்னு பயந்துறாங்க, நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போம். அதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தான் நம்ம இப்படி பார்க்கணும்.
இப்படித்தான் நம்ம அங்க போயிடும். இந்த ஆவியர் இருந்தா தான் 2 தெசலோனிக்கர் 4:15 மத்திய ஆகத்துல அவரோட சந்திக்குவாங்க. இப்ப நம்ம இந்த சரீரத்துக்கு ஓடுறதுக்கு கஷ்டம், ஸ்விம்மிங் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்க வேண்டியிருக்கு. டப் டப்னு அடிச்சானா பாடி முன்னாடி நகர மாட்டேங்குது, வயசாகி போச்சு. ஆனா மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் மத்திய ஆகத்துல ஆண்டவர் நம்ம சந்தித்து அவரோடு கூட இருக்க போகிறோம். கூட இருக்கிற ஆசீர்வாதத்தை தானியேல் எப்படி சொல்கிறான்னு பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்படும். தானியேல் எடுத்துக்கொள்ளுமா? தானியேல் 12வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்றே அநேகரில் சிலர், பரலோகத்துக்கு எல்லாரும் போக முடியாது, சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்துவார்கள். தானியேலை சொல்லிட்டார், எப்பா ஆண்டவர் சத்தம் வரும், அப்ப நம்ம விழித்தெழுந்து நாங்க போயிடுவோம். போறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, இந்த சரீரம் அற்பமான சரீரம், இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்க போகிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 3வது அதிகாரத்தை முடிக்க ஆவியானவர் பாராட்ட நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.